பண்டிதர் வந்து நாவிதரை பார்த்து அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாருங்களாம். என்னன்னா, இது என்னதுப்பா இது கத்திரிக்கோள்னு சொல்றீங்க, கத்திரி மட்டும் தான் இருக்கு, கோல் எங்க அப்படின்னு கேட்டாருங்களாம். பண்டிதர் சொல்றத கேட்ட நாவிதர் எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்தலையாம். சிரிச்சுக்கிட்டே அவர் வேலையை தொடர்ந்துகிட்டே இருந்தாராம். இதை பார்த்த பண்டிதருக்கு பயங்கர கோபம் வந்துச்சான். இந்த வாட்டி நான் கேட்கிற கேள்வியில இவனுக்கு கோபம் வரணும்னு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாராம் என்ன கேட்கலான்ட்டு. பண்டிதர் நாவிதரை பார்த்து எப்ப பார்த்தாலும் வெட்டிக்கிட்டே இருக்கிறியே, நீதான் இந்த ஊர்லயே வெட்டி பயலான்னு நக்கலா கேட்டாருங்களாம். கேட்ட நாவிதருக்கு மன சஞ்சலம் வந்துருச்சான், மன கஷ்டம் வந்துருச்சான். அவர் எந்த ஒரு முகத்துல ஒரு உணர்ச்சியும் காட்டாம அவர் பண்ணு வெட்டிக்கிட்டே இருந்தாருங்களாம். நாவிதர் வந்து பண்டிதரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாருங்களாம். ஐயா, இந்த மீசை உங்களுக்கு வேணுங்களான்ட்டு. ஆமா ஆமா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாருங்களாம். உடனே என்ன பண்ணாரா, டக்குன்ட்டு மீசையை வழிச்சு எடுத்துட்டாருங்களாம். எடுத்து கையில கொடுத்துட்டாராம். இந்தாங்க ஐயா மீசை கேட்டீங்களேன்ட்டு. இந்த பண்டிதர் இதை பார்த்த உடனே ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆயிட்டாருங்களாம். அவருக்கு என்ன பேசுறதுனே புரியவே இல்லையா. சரி, நான் அந்த அதிர்ச்சி அவர் வெளியே காட்டிக்கிட்டே எங்க இவர்கிட்ட தோத்துருவாரோன்ட்டு வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தாருங்க.